டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான பொழுதிலே தமிழையும் சைவத்தையும் வளர்த்த ஒரு ஓய்வு பெற்ற அதிபர் உயர் திரு அமரர் இராசகாரியர் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய நூற்றாண்டு. அவர் தொல்புரம் கிழக்கு கிராமத்திலே பிறந்து கல்வி கற்று மிக உயர்ந்த அதிபராக கண்டி மாவட்டத்திலே கலபக் தமிழ் மகா வித்தியாலயத்திலே இருந்து சேவையாற்றினார். அவர் ஒரு பொதுநலவாதி, கம்யூனிஸ்ட். அப்போ மக்கள், ஏழை மக்கள், அடிமையாக இருக்கிற மக்களை விடுதலை செய்வதற்கு இந்த கம்யூனிஸ்ட் தான், பொது உடைமை வாதம்தான் உறுதுணை செய்யும் என்பதிலே நம்பிக்கையோடு செயற்பட்டார். அப்போ பீட்டர் கெனமன் அந்த காலத்தில் மிகப்பெரிய பொது உடைமைவாதிகளோடு, கொல்வினார் டி சில்வா ஆகியோரோடு மிக நட்பு இருந்ததுடன் கண்டி மாவட்டத்தில் தமிழர் ஆசிரியர் சங்கம் மகாசிவம் அவர்களோடு சேர்ந்து கண்டி மாவட்டத்தில் ஆசிரியர் சங்க தலைவராகவும் செயலாற்றினார். அவர் தமிழில் பேசுகின்ற பொழுது அது சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்படும் பொதுக்கூட்டங்கள், அரசியல் பொதுக்கூட்டங்கள். ஆக இதில் மிக முக்கியமானது ஒன்று என்னென்னு சொன்னால், அவருடைய இராசகாரியர் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய மிக உயர்ந்த தத்துவம் 2 வகையாக பிரிபடுகிறது. ஒன்று பொது உடைமைவாதம், அடுத்தது ஆன்மீகவாதம். இப்படி இது ஒருங்கு செய்வதில்லை. சில நேரம் சில பேர் மறைத்து வைத்திருப்பார்கள். அப்போ இவருடைய ஆற்றலும் ஆளுமையும், ஆக அவருடைய வீட்டிலே தான் அந்த ஊரிலே எல்லாரும் தண்ணி அள்ள முடியும். அவ்வளோ ஒரு ஒடுக்குமுறை இருந்தது. ஆக ஒரு பக்கம் சோசலிசம், இன்னொரு பக்கம் ஆன்மீகம், தமிழ் அறிவு, தமிழை கற்பித்தல், சைவ சமயத்தை நேசித்தல், கோவில் கோவிலாக சென்று பிரச்சாரம் செய்தல், மக்களை மிக உயர்ந்த ஆன்மீக சைவ சமய நெறிக்கு உய்விக்க பல பல செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல். ஆக மாத்தாளை முத்துமாரியம்மன் ஆலயத்திலே தொடர் சொற்பொழிவுகளை மேற்கொள்ளுதல், ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் சென்று இந்த சைவ சமயத்தை வளர்க்கின்ற சொற்பொழிவுகளையும் தேவாரங்களை பாராயணம் செய்தலையும் செய்து ஒரு மிக உயர்ந்த புரட்சிகரமான மிக எளிமையான நல்வாழ்வு வாழ்ந்த அமரர் இராசகாரியர் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய வரலாறு ஒரு மிக உயர்ந்த யாழ்ப்பாணத்து பாரம்பரிய தமிழ் சைவ சமய ஆசிரியர்களுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கும். அவரை பார்த்தால் அவர் ஒரு சம உடைமைவாதி, ஆனால் விபூதி பூசிக்கொண்டுதான் எந்த அலுவலகத்திலும் சிங்கள அலுவலர்கள் யாரும் செல்வார். ஆனால் அவருக்குரிய அந்த மரியாதை மிக உயர்வாக இருந்தது. அதே போல யாழ்ப்பாணத்திலே இந்த கிராமத்திலே. ஆக இவ்வாறானவர்களுடைய இந்த முன்மாதிரியான செயலாற்றுகை தான் எங்களை இவ்வாறு சேவையாற்ற முன்வைத்தது. அப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இதில் சொல்லி போட்டு போகிறதில்ல வாயால், நாங்கள் உயர்ந்த சேவை செய்கிற, நாங்கள் சமூக செயற்பாட்டாளராக இருந்து சேவை செய்கிற, நாங்கள் ஒவ்வொரு ஏழை கிராமத்துக்கும் போய் அந்த மக்களுக்கு பல விழிப்புணர்வு கல்வி சைவ சமய விழிப்புணர்வு செயற்திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆக இதற்கு பின்புலம் பின்னணி யார் என்று சொன்னால், இந்த மிக உயர்ந்த இந்த சேவையை செய்த இராசகாரியர் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய அந்த அடையாளத்தின் பின்னணி தான், அவர்களுடைய வாழ்வு தான். தூய்மையான அந்த வாழ்வு மக்கள் மயப்படுத்தப்பட்டது, மக்கள் நேயம் கொண்டது, மக்களுக்காகத்தான் வாழ வேண்டும், ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்காகத்தான் வாழ வேண்டும் என்று பல உயர்ந்த மாணவர்களை உருவாக்கிய அவருடைய வரலாறு ஆவணமாக பதியப்பட வேண்டியது. அது ஒரு முன்னுதாரண வரலாறு. அதன் மூலமாக எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள இவ்வாறான உயர்ந்த கல்வி சேவையாளர்கள், முன்மாதிரியாளர்கள், சமயப்பற்றாளர்களை போற்றி துதித்து அவர்களுடைய வாழ்விலே நாங்களும் பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.